இது வந்து தாத்தா சாமி வந்து ஜீவ சமாதியான நாள். கிட்டத்தட்ட 130 வருஷம் 125 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. அப்போ இங்கே இருக்கிற பூசாரி சொன்னார், என்ன சாமி என்ன பிரச்சனை? நான் சொன்னேன், இல்லை ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சு, அதுலேருந்து கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு. ஸோ எனக்கு நிறைய விபூதி கொடுத்தாங்க. நீங்கள் இதை டெய்லி தடவிக்கங்க, தாத்தா சரி பண்ணிடுவார் அப்படின்னு. நம்ம வந்து கடவுளை வேண்டிக்கும் போது ஒரு நம்பிக்கையோடு தான் வேண்டிக்கிறோம். நான் அதை ரொம்ப சின்சியராக ஃபாலோ பண்ணேன். எனக்கு பர்சனலாக ஒரு 1 week to 2 weeks என்னோட லெக் மூமெண்ட் காட் பெட்டர். என்ன வரவங்கெல்லாம் ஆப்பம்ன்றாங்க, நல்லா ஆப்பம் போடுவீங்களோ? வணக்கம்மா, நல்லா இருக்கீங்களா? எங்கள் வேலைக்கு போகிறீங்களா? வெல்கம் பேக் டு அபிஷேக் பிளாக்ஸ். மாதா பிதா குரு தெய்வம் அப்படின்னு சொல்லுவாங்க. மாதா பிதா பற்றி நம்ம அப்புறம் டீட்டெயில்டாக பேசுவோம். இன்னைக்கு நம்ம பேச போகிறது வந்து குருமார்களை பற்றி. ஓம் குருபியோ நமஹா. எல்லாருக்குமே வாழ்க்கையில் வந்து ஒரு குரு தேவை. அது எது செய்யறதா இருந்தாலும் சரி, பாட்டுக்காக இருக்கட்டும், நடனத்துக்காக இருக்கட்டும், படிக்கிறதுக்காக இருக்கட்டும். ஆனால் ஒரு ஸ்பிரிச்சுவல் குரோத்துக்கு வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து ஒரு குருவோட நம்ம கனெக்ட் ஆகிற விஷயம். நிறைய குருமார்களை நம்ம பார்த்துருக்கோம், நிறைய குருமார்களை இப்போவும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். பல பேருக்கு ஏதாவது ஒரு நேரத்தில் ஏதாவது ஒரு குருவோட ஒரு கனெக்ட் நடக்கும், அந்த டிவைன் கனெக்ட் நடக்கும். ஒரு சில பேர் இப்போ என்ன மாதிரி ஆட்கள்லாம் வந்து அந்த தேடுதல்லே இருப்பாங்க. அதனால எல்லா குருமார்களையும் நாங்கள் பார்ப்போம். அந்த குருமார்கள்ட்டேருந்து தேவையான என்ன விஷயம் இருக்கோ அதை நம்ம வந்து அப்சர்வ் பண்ண முயற்சி செய்வோம். ஏன் இவ்வளோ டீட்டெயிலாக குருமார்களை பற்றி பேசுகிறேன் அப்படின்னாக்க, பொதுவாக குருமார்கள் ஜீவ சமாதியான இடங்களை பற்றி நிறைய பேர் பேசுவாங்க. அது வந்து ஒரு ஒரு சயின்ஸ் சம்மந்தப்பட்டவங்க பேசுவாங்க, கட்டம் ஜாதகம் பார்க்குறவங்க பேசுவாங்க. அந்த மாதிரி ஒரு விஷயந்தான் ஜீவ சமாதிகள் அப்படின்னு பார்க்கும்போது. சென்னையிலேயே நிறைய இடங்கள்ல ஜீவசமாதிகள் இருக்குது. எல்லாருக்குமே தெரிஞ்ச இடம் பாம்பன் சுவாமி கோவிலாக இருக்குது. எனக்கு புதுசாக அறிமுகமான ஒரு ஜீவசமாதியை நோக்கி தான் நான் போயிட்டுருக்கேன். அதான் சொன்னேன்ல, இந்த ஸ்பிரிச்சுவல் சர்ச்சுக்குள்ளே போகும்போது உங்களுக்கு அங்கங்கேருந்து மெசேஜஸ் வந்துகிட்டே இருக்கும். அது நீங்கள் அவேராக இருக்கணும். அது வந்து அந்த தேடுதல் இருக்கும்போது யாரோ ஒன்று ஏதோ ஒன்று சொல்லுவாங்க, அதை நம்ம வந்து ஏற்றுக்கிட்டு இது வந்து கடவுளோட ஒரு மெசேஜ் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு அந்த பாதையில் போக ஆரம்பித்தா இந்த மாதிரி நிறைய லீட்ஸு கிடைக்கும். ஒரு இன்வெஸ்டிகேஷன் படம் மாதிரி தான் லீட்ஸு கிடைக்கும். அந்த மாதிரி எனக்கு கிடைச்ச ஒரு லீடு. அந்த மாதிரி நான் சமீபத்தில் கேள்விப்பட்ட ஒரு சித்தர், அவரோட சமாதியை நோக்கி தான் போயிட்டுருக்கோம். அவர் எல்லாரும் செல்லமாக கூப்பிடுறது வந்து தாத்தா சுவாமி. இந்த தாத்தா சுவாமி சித்தரோட ஜீவ சமாதியை நோக்கி தான் நம்ம போயிட்டுருக்கோம். இது வந்து சென்னையில் தான் இருக்குது. அட்ரஸ் எல்லாமே நம்ம விளாக்ல நாங்கள் போடுவோம். பட் இப்போ வந்து தாத்தா சுவாமியோட ஜீவ சமாதியை நோக்கி போயிட்டுருக்கோம். பார்க்க போகிற பல ஜீவ சமாதி இடங்களில் ஒரு முக்கியமான இடம் இது, தாத்தா சுவாமியோட ஜீவ சமாதி. அங்கே சந்திப்போம். போற்றே. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவமகேஸ்வரா குரு சாட்சா பரபிரம்மா தஸ்மஸ்ரீ வெங்கட சுபானந்த குருவே சரணம். தெளிவு குருவிந்திரவேணி காண்டல் தெளிவு குருவிந்திர நாமம் சொப்பல் தெளிவு குருவிந்திர வார்த்தைகள் தெளிவு குரு சிந்தித்தல் தானே. பூமியர் குணப்போடு அந்த பொங்கட போற்றி மாடித்திருநாவல் தொண்ட திருவா குரு திருத்தால் போற்றி போற்றே. வாழலாம் வைகளும் ஜனிலகுதி அதுமர் குறவில்லை கண்ணின் முகதிரும் கழுமலர் கண்ணின் எல்லாரோட பெருந்தகை இருந்ததே. இது வந்து தாத்தா சாமி வந்து ஜீவ சமாதியான நாள். கிட்டத்தட்ட 130 வருஷம் 125 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. ஸோ ஒரு ஜீவ சமாதியோட வைப்ரேஷன் பாருங்கள். அவர் பண்ண அந்த ஜபங்கள், அவர் பண்ண அந்த பூஜைகள் வந்து இன்றைக்கும் அவரோட ஸ்தூல சரீரம் இல்லாமல் சூக்ஷ்ம சரீரம் இருக்குது அப்படிங்கிறதுக்கு
நிறைய பேர் இங்கே நடந்த மிராக்கல்ஸை பற்றி பேசுவாங்க. அது நீங்களும் கேட்க போகிறீங்க. அண்டு ஒரு ஜீவ சமாதிக்கு விசிட் பண்ணுறது வந்து எப்போவுமே ரொம்ப விசேஷமான ஒரு விஷயம். அது வேகமாக தான் போகணுங்கிறது கிடையாது. ஜீவசமாதிக்கு வந்து எப்போ வேணாலும் நீங்கள் போகலாம், எப்போ வேணாலும் கும்பிடலாம். இப்போ உங்கள் பூசாரிகிட்ட கேட்கும்போது சொல்கிறாரு, என்ன சுவாமி சாத்துவீங்க அப்படின்னாக்கா, இல்லை இங்கே வரவங்களுக்கு தாத்தா சாமி போய் மெசேஜ் சொல்லுவாராம், எனக்கு இன்றைக்கி சாக்லேட் சாப்பிட்ணும், எனக்கு இன்றைக்கி ஸ்வீட் சாப்பிட்ணும் அப்படின்னு. அப்போது இது நடந்துகிட்ருக்கு அப்படின்னாக்கா அது உண்மை. ஏன்னா அவ்வளோ பேர் இங்கே வராங்க. இன்றைக்கி நாங்கள் திங்கக்கிழமையில் வந்திருக்கோம், கூட்டம் இல்லாமல் இருக்குது. இன்றைக்கி நான் வியாழக்கிழமை வந்தாக்கா அவ்வளோ கூட்டமாக இருக்கும். பௌர்ணமிக்கெல்லாம் நான் வந்திருக்கேன், அவ்வளோ ஆயிரக்கணக்கான மக்கள் இங்கே வருவாங்க. ஸோ தாத்தா சுவாமியோட ஆசீர்வாதம் உங்கள் எல்லாருக்கும் கிடைக்கணும்னு வேண்டிக்கிறேன். தாத்தா சுவாமி கோவிலுக்கு வந்து என்ன எக்ஸ்பீரியன்ஸு? எந்த ஊர்லேருந்து வரீங்க? அம்பத்தூர்லேருந்து வரீங்க. யார் சொன்னாங்க தாத்தா சுவாமி பற்றி? அவங்க போயிட்டு அந்த மாதிரி அவங்க குழந்தை. ஸோ குழந்தை பாக்கியத்துக்காக வந்திருக்கீங்க வேண்டுதலா? எவ்வளோ நாளாக வந்துட்டு இருக்கீங்க? ஜனவரியிலேருந்து வந்துட்டு 7 வீக்ஸ்க்கு மேலே ஆயிடுச்சு. 7 months. சரி, நல்லதே நடக்கும். நிம்மதி அமைதி கிடைக்குது. பணம் காசு தேவையில்லைனாலும் அமைதி கிடைக்கிது. இந்த கோயிலுக்கு வர்றவங்களுக்கு நிம்மதி. குழந்தை இல்லாதவங்க வந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு குழந்தை கிடைக்கிது. நிச்சயமாக இந்த சாமி நம்மளுக்கு சாமி கைவிடாது. அது ரொம்ப வருஷம் வந்துக்கிட்டு இருக்கிறேன். உண்மையிலேயே இவர்கிட்ட வந்தோம்னா நம்ம மன நிம்மதி கிடைக்கும். வாரம் வந்துடுறது இவரை பார்க்கறதுக்கோசம். நம்ம நினைச்சது நடக்கணும். வாரம் கணக்கு 7 வாரம் சொல்லுவாங்க. நான் அதுக்கு மேலேயே வந்துட்டு தான் இருக்கிறோம். நம்ம நினைக்கிறதெல்லாம் கண்டிப்பாக நடக்குங்க. ஜூலர் ஆரம்பிக்கணும்னு நினச்சேன், ஜூலர் ஆரம்பித்தேன். வேலை வேணும்னு நினைப்பேன். அதேமாதிரி இங்கே வாரத்தில் முதல் நாள் வந்துட்டு போனால் வேலைங்களும் நல்லா சிறப்பாக இருக்கும். அது நினச்ச காரியம் கரெக்டாக நடக்கும். என் பேர் வந்து ரம்யா. நான் இங்கே தான் இருக்கேன். எங்கள் அப்பா தான் வந்து இங்கே பொருளாளராக இருக்காங்க. நாங்கள் இந்த கோயிலுக்கு வந்து தான் நாங்கள் வந்து ஃபஸ்ட்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டோம். இப்போ தான் வந்து கொஞ்சம் நல்ல நிலமையில் இருக்கோன்னா இந்த இவர் தாத்தா வண்டி தான் எங்களுக்கு காரணமே. இப்போ நான் நல்லா படிக்கிறேன். நான் இப்போ காலேஜில் வந்து 3rd year படிக்கிறேன். ஒன்றுத்தில் நல்லா மார்க் எடுக்கிறேன் அப்படின்னா தாத்தாவால் மட்டும்தான். ஒன்றும் வந்து எல்லாமே வேண்டுவேன். இந்த மாதிரி எனக்கு கான்சன்ட்ரேஷன் கொடுங்க, படிக்கணும் அப்படிலாம் சொல்லி எல்லாமே கேட்பேன். அவர் எல்லாமே கொடுத்து நல்ல மார்க் வாங்க வைப்பார். 40 வருஷமாக எனக்கு தூக்கமே கிடையாது. நான் ரொம்ப சீரியஸாக இருந்தேன். ஸ்டாண்டில் போய் அட்வைஸ் ஆகிருக்கோம். பக்கத்தில் ஒரு அம்மா சொன்னாங்க, நீ தாத்தா கோயிலுக்கு போ, அவர் வேண்டிக்கோ, நல்லா ஆகிடுவேன்னாங்க. நான் தாத்தா கோயிலுக்கு வந்து தான் நல்லா ஆனேன். எங்கள் ஐயா வந்து டெய்லி வடை பாயசத்தோட சாப்பாடு போடுவார். சாப்பாடு இல்லைனாலும் சாப்பாடு வடித்து போடுவார். அதுவும் இல்லைன்னா பிஸ்கெட் கொடுப்பாரு. யாருக்கும் எந்த குறையும் கேட்க மாட்டாரு. எங்கள் ஐயா கோயில் மாரி எந்த கோயிலும் வராது. தங்கமான ஒரு எங்கள் ஐயா. சாய்ராம் என்ன கிளாஸ் படிக்கிறோம்? 6th standard. இன்னைக்கு எங்க வந்திருக்கு கோவிலுக்கு? ஸ்கூல் இல்லையா? ஸ்கூல் ஹாஃப் டே. நீங்க ஹாஃப் டே? ஏன்? அண்ணா உங்களுக்கு எக்ஸாம். எக்ஸாம் நடக்கும். சரி, இங்க எவ்வளவு நாளா வந்துட்டு இருக்கீங்க? நாங்க இங்க ஒரு 5 வருஷ காலமா நாங்க பக்கத்துல 40 வருஷமா இருக்கோம். இந்த கோயில் எனக்கு தெரியும் 5 வருஷமா தான் தெரியும். 5 வருஷமா தான் தெரியும். 5 வருஷமா தெரியும். நான் தொடர்ந்து வந்துட்டு இருக்கேன். வாரம் 2 போயிட்டு வரேன். அமாசை பௌர்ணமிக்கு வந்து படுத்துக்குவேன். அமாசை பௌர்ணமிக்கு படுத்துக்குவேன். வேலை அமாசை கூட்டம் நிறையா இருக்கும். திங்கள் வியாழன் கண்டிப்பா வருவேன். திங்கட்கிழமை வியாழக்கிழமை கண்டிப்பா திங்கட்கிழமை வியாழக்கிழமை வாரத்தில் முதல் நாள் கடத்தலுக்கு போகணும். வியாழக்கிழமை குருவாரம். அதனால கண்டிப்பா வருவேன். அமாசை பௌர்ணமி தொடர்ந்து வரும். சரி, இப்போ 5 வருஷமா வந்து ஆனா பக்கத்துல தெருவும் இருக்காரு. சரி. 40 வருஷம் வந்து சரி கோயில். ஓ சரி. பிரபலம், நல்ல பிரபலம். சாய்ராம். என் பேர் சாய்ராம, அப்படி பேரு சாய்ஷியா. சாய்ஷாம் எல்லாம் பாபா பக்தர்களா? சிரடி பாபா. ஷிரடி பாபா. பாலிகம்மா கோயில நீங்க இருக்கீங்க? ஆமா, இந்த இப்போ உடம்பு தாத்தா இருந்து விட்டாருங்க. சரி, இங்க எவ்வளவு நாள் இருக்கீங்க? 2 வருஷம் ஆச்சு. எந்த பிரச்சனை இல்லை. நீங்க நல்லா இருக்கீங்க. எங்க ஐயா நல்லா பாத்துக்காரு. எங்க ஐயா நல்லா பாத்துக்காரு. எழுப்புற மாதிரியே இருக்கு எங்களுக்கு. ஆனா எங்க ஐயா நல்லா பாத்துக்குவாரு. எல்லாருக்கும் நல்லா செய்வாரு. சரி, அப்ப எனக்காக வேண்டிக்கிட்டு எல்லாரும் நல்லா இருக்கும் தான் வேண்டும். நான் டெய்லியும் படப்பு எடுக்கும் போது அதான் சொல்லுவேன். குரு பயிற்சின்னு எல்லாரும் பேசுகிற ஒரு விஷயம். குரு பகவான் தட்சிணாமூர்த்தி, அவருக்கான ஒரு ஸ்லோகம் இருக்கு. நான் அதை தினமும் ஜெபிப்பேன். ரிஷபத்வஜாய வித்மஹி கிருணி ஹஸ்தாய தீமஹி தன்னோ குரு பிரச்சோதயாத். நான் சொன்ன மாதிரி இந்த மூல மந்திரங்கள்லாம் ஒரு 16 முறையாவது நீங்கள் சொல்லி பாருங்கள். வாழ்க்கையில் நிறைய வித்தியாசங்கள் வரும், நல்லதே நடக்கும். எல்லாத்துக்குமே ஒரு பద్ధதி இருக்குது. உதாரணத்துக்கு
வணக்கம் சொல்கிறதுக்கே ஒரு பద్ధதி இருக்குது. அதாவது பெண்களை பார்த்தாக்க எப்போவுமே கையை இங்கே வச்சு தான் கும்பிடணும். ஏன்னா அது வந்து கர்ப்பப்பை தாங்குற இடம், ரொம்ப புனிதமான இடம் அப்படின்னு பெண்களை பார்க்கும்போது இப்படி தான் கும்பிடணும். ஆம்பளைங்களை பார்க்கும்போது இங்கே கும்பிடணும். ஏன்னா அவங்களோட ஹார்ட் குவாலிட்டிஸ், ஹிருதய சம்மந்தப்பட்ட நல்ல விஷயங்கள் நம்ம வணங்குறோம். குருவை வணங்கும் போது இதுதான் மஸ்தக்கும்பாங்க. மஸ்தக்குனா ஃபோர் ஹெட் இன்டெலிஜென்ஸ். அதுக்கும் மேலே தான் இறைவன், கடவுள். அதுக்கு இப்படி கும்பிடணும். கும்பிடுறதுலேயே 4 விதம் இருக்குது. இது நமக்கு வந்து பல பேர் சொல்ல மாட்டேங்கிறாங்க. பல விஷயங்கள் நமக்கு தெரிய மாட்டேங்குது. நம்ம கேள்வி கேட்கறதுக்கு இப்போ தான் யோசிக்கிறோம். பட் இந்த கேள்விகளுக்கு பதில் தெரிஞ்சால் நம்ம ஏன் செய்கிறோம், சாஸ்திரத்தை ஏன் நம்புகிறோம், இந்த சனாதனத்தை ஏன் நம்புகிறோம் அப்படிங்கிறதுக்கான விடை நமக்கு கிடைக்கும். அஃப்கோர்ஸ் அந்த தேடுதலும் அந்த புரிதலும் தேவை. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா கோவில் வாசலில் வந்து கொடிமரம் இருக்கும். இந்த பக்கத்தில் வந்து ஒரு 2 பாதம் வச்ச ஒரு விஷயம் இருக்கும். அதுக்கு பேர் பலிபீட்டம்னு பேர். அந்த பலிபீட்டத்தில் நிறைய பேர் போய் குங்குமம் வைக்கிறாங்க, கற்பூரம் ஏற்றுறாங்க. அது கிடையாது. பலிபீட்டம்ங்கிறது நீங்கள் கோவிலுக்கு போகும்போது நீங்கள் உங்களையே பலியாக கொடுத்துட்டு, அதாவது நான் அபிஷேக் இல்லை நீங்கள் உங்கள் பேர் இதெல்லாம் இல்லாமல் நான் உன்னோட படைப்பாக உள்ளே வரேன், உங்களோட ஈகோவை அங்கே வெளியில் விட்டுட்டு நான் உன்னோட படைப்பாக உள்ளே வரேன்னு சொல்கிறது தான் அந்த பலிபீட்டத்துக்கான விஷயம். இதெல்லாம் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு. இப்போது குருமார்கள் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது எனக்கு தாத்தா சுவாமியை பற்றி எனக்கு தெரிஞ்ச நண்பர் ஒருத்தர் சொன்னார். அந்த மெசேஜ் வந்ததும் நான் இங்கே வரணும்னு ஆசைப்பட்டேன். இப்போ இங்கே வந்ததுமே எனக்கு வந்து அந்த சூழ்நிலைகளில் வந்து சுத்தமாக கால் அப்படி கிராஸ் லெக் பண்ணி உட்கார முடியாத ஒரு சூழ்நிலை. அப்போ இங்கே இருக்கிற பூசாரி சொன்னார், என்ன சாமி என்ன பிரச்சனை? நான் சொன்னேன், இல்லை ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சு, அதுலேருந்து கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு. ஸோ எனக்கு நிறைய விபூதி கொடுத்தாங்க. நீங்கள் இதை டெய்லி தடவிக்கங்க, தாத்தா சரி பண்ணிடுவார் அப்படின்னு. நம்ம வந்து கடவுளை வேண்டிக்கும் போது ஒரு நம்பிக்கையோடு தான் வேண்டிக்கிறோம். நான் அதை ரொம்ப சின்சியராக ஃபாலோ பண்ணேன். எனக்கு பர்சனலாக ஒரு 1 வீக் to 2 வீக்ஸ் என்னோட லைக் மூமெண்ட் காட் பெட்டர். இப்போ இது சம்மந்தமாக எனக்கு எப்படி மெசேஜ் வந்ததுன்னு பாருங்கள். அவங்க விபூதி கொடுக்குறாங்க. வெளியில் போகும்போது ஒரு அம்மாவை பார்க்குறேன். அந்த அம்மா சொல்கிறாங்க, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது, நடக்கிறதே கஷ்டமாக இருந்தது. நான் இங்கே வந்து தாத்தாட்ட வந்து வேண்டும் போது எனக்கு விபூதி கொடுத்தாங்க. இப்போ பாருங்கள், நான் செருப்பு இல்லாமல் கிட்டத்தட்ட 8 கிலோமீட்டர் நான் நடந்து வரேன். டெய்லி வராங்க அவங்க தாத்தாவை பார்க்க. அப்போ இது எனக்கு ஒரு மெசேஜாக தோணுச்சு, இது நானும் பண்ணாக்க எனக்கும் இது குணம் அடையும் அப்படின்னு. அது நடந்திருக்கு. ஸோ ஒரு மகான் கிட்ட, ஒரு குரு கிட்ட உங்களோட வேண்டுதலை எடுத்துகிட்டு போனீங்கன்னா அவர் அதுக்கான தடைகள்லாம் ஒதுக்கி உங்களுக்கு நல்லதே செய்வார். இது எல்லா குருமார்களும் செய்கிற ஒரு விஷயம். ஓம் குருபியோ நமஹ. என்ன ஸ்லோகம் சொல்கிறாங்களா சொல்லலாம்னு நிறைய பேர் கேட்குறாங்க. நான் எப்பவுமே சொல்கிற ஒரே ஒரு விஷயம், நீங்கள் கும்பிடுற தெய்வம், நீங்கள் கும்பிடுற இஷ்ட தேவதா, அதுக்கு முன்னாடி ஒரு ஓம் அப்புறம் ஒரு நமஹா போட்டிங்கன்னா அதுவே மூல மந்திரமாகும், அதுவே ஜப மந்திரமாகும். உதாரணத்துக்கு வந்து நீங்கள் ராகவேந்திர சுவாமியை நம்புறீங்க அப்படின்னாக்க ஓம் ராகவேந்திர சுவாமியே நமஹா. ஷிரடி சாய்பாபா ஓம் ஷிரடி சாய்பாபாவே நமஹா. இல்லை துர்கை அம்மனை வணங்குறீங்கன்னாக்க ஓம் துர்கா பரமேஸ்வரியே நமஹா. ஸோ உங்களுக்கு என்ன இஷ்ட தேவதா இருக்கோ, நீங்கள் யார் குருவாக வணங்குறீங்களோ இந்த ஓமும் நமகவும் சேர்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த பீஜ மந்திரம் கிடைக்கும். அந்த மந்திரத்தை சொல்லுங்கள். குறைஞ்சபட்சம் எந்த மந்திரமாக இருந்தாலும் ஒரு 16 முறை சொல்ல பாருங்கள். 108 சொன்னால் ரொம்ப நல்ல விஷயம். ஒரு 16 டைம்ஸாவது அதுக்கான நேரத்தை ஒதுங்க. எல்லாமே நல்லபடியாக நடக்கட்டும். எல்லோரும் சந்தோஷமாக ஆரோக்கியமாக இருங்க. எப்போவுமே சொல்கிற மாதிரி லைஃப் இஸ் பியூட்டிஃபுல். மே ஆல் த குருஸ் பிளெஸ் யூ வித் குட் ஹெல்த், வெல்த் அண்ட் ப்ராஸ்பெரிட்டி. ஓம் குருபியோ நமஹ. என்ன வரவங்கெல்லாம் ஆப்பம்ன்றாங்க. நல்லா ஆப்பம் போடுவீங்களோ? இல்லை, ஒன்று தாங்க போகிறோம். எவ்வளோ நாளாக கடை வச்சுருக்கீங்க இங்கே? 5 வருஷமா? ஆப்பம் தான் ஸ்பெஷல் அவங்களுக்கு. சூப்பராக இருக்கு. நேற்றுக்கு ஒரு பெரிய ஹோட்டலில் ஆப்பம் சாப்பிடணும் ஆசை. வாங்க சொல்லிட்டேன் வெங்கடேஷ்ட. அவனும் வாங்கிட்டு வந்தான். ரொம்ப கேவலமாக இருந்துச்சு. அதாவது ஆசையாக சமைக்கிறது ஒன்று இருக்குல்ல, அது அம்மா செய்கிறாங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கு. ஆமாம், வணக்கம், நல்லா இருக்கீங்களா? அதாவது கோவிலுக்கு வருது. வணக்கம்மா, நல்லா இருக்கீங்களா? எங்க வேலைக்கு போறீங்களா? இங்க சரி. ஓ சரிம்மா, நன்றிம்மா. இந்த பொதுவாக கோவிலுக்கு போகும்போது ஒரு வைப்ரேஷன் வரும். கோவில் வெளியில் வரும்போது இந்த மக்களை சந்திக்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல, அவங்களோட பாசம், அவங்களோட அன்பு, அவங்க நம்மளை எப்படி ஞாபகம் வச்சுருக்காங்க, இது எல்லாமே வந்து ஒரு பெரிய ஒரு ஊக்கமாக இருக்குது ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு. எஸ்பெஷலி எனக்கு வந்து ஒரு சில கதாபாத்திரங்கள் பண்ணும்போது இவங்களோட பிஹேவியர், இவங்களோட மேனரிசம், இவங்களோட பாடி லாங்குவேஜ்,
ஏதாவது யூஸ் ஆகுமா அப்படிங்கிறதும் பார்ப்பேன். ஆனால் உண்மையாக ஆத்மார்த்தமாக சந்திக்கிற அத்தனை மக்களும் இருக்கட்டும், அவங்க அவ்வளோ பாசமாக இருக்காங்க, அவ்வளோ அன்பாக இருக்காங்க. அந்த அன்பை நான் ரெசிப்ரோகேட் பண்ணோம் இல்லையா, அதை நான் எப்போவுமே பண்ணுவேன். இந்த மாதிரி நிறைய பேரை நான் சந்திக்கணும்னு ஆசைப்பட்றேன். எங்கே இருக்கீங்கன்னு சொல்லுங்கள், உங்கள் ஊரில் வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் see you later. லைஃப் இஸ் பியூட்டிஃபுல். அடுத்த vlogல சந்திப்போம். பாய்.